ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் ஃப்ரையர் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஏர் ஃப்ரையர் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து என்னென்ன ரெசிபீஸ்லாம் நம்ம பண்ணலாம், அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையரோட ஆக்சசரிஸு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோட இன்ஸ்டன்ட் பாட் பற்றி நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். என்னோட ஏர் ஃப்ரையரை பற்றி நான் ஒரு குட்டியாக ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன். ஸோ என்னோடய ஏர் ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா டெஃபால் பிராண்டு. அதோட சைஸ் வந்து எக்ஸல். ஸோ வந்து 4.2 லிட்டர்ஸ் வருது. ஸோ நல்ல ஒரு வைடான பேஸ்கெட் தான். ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஓகே தான். இது வந்து ரொம்ப சின்னதும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது. ஸோ ஒரு மீடியம் சைஸான ஒரு ஏர் ஃப்ரையரு. ஏன் நான் டெஃபால் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து ஆக்சுவலி நான் வாங்கலை. இது வந்து நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ணப்போ, துபாய் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த டெஃபால் வந்து ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வாங்கி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து இந்த ஏர் ஃப்ரையரை கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஏர் ஃப்ரையரே நான் யூஸ் பண்ணல. ஸோ இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணியே ஒரு 4.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ 4.5 இயர்ஸாக வந்து நான் வந்து டெஃபாலில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ டில் நவ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே வந்து நல்லாவே குக் ஆகுது. ஒர்க்கிங்லேயும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபால் இஸ் ஆல்சோ எ குட் பிராண்டு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரையிங், ஈவன் வந்து நம்மளோட இந்தியன் குக்கிங்கில் வந்து ஒரு சாதாரண லைக் கோபி 65 இருக்கட்டும், ஒரு சின்ன பக்கோடாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏர் ஃப்ரையரில் தான் நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஹேர் ஃப்ரையர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கிச்சனில் இருந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது, நான் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டரில் தான் வச்சுருக்கேன். நான் வந்து எடுத்து உள்ளர வைக்கல. ஏன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டன்ட் பாட்டும் சரி, ஏர் ஃப்ரையரும் சரி, நான் வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் வந்து என்னோடய கவுண்டரில் தான் நான் வச்சுருக்கேன். அப்புறமா வந்து என்னோட ஏர் ஃப்ரையரில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இது டெஃபால்லே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. லைக் நம்ம வந்து ஒரு நாப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து டெம்பரேச்சர் அண்ட் டைமிங் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வாங்குறத விட இந்த மாதிரி டச் ஸ்க்ரீனில் வாங்கினீங்கன்னா இன்னுமே வந்து டெம்பரேச்சர் அண்ட் டைமிங்கை வந்து இன்னுமே நீங்கள் வந்து அக்யூரேட்டாக சூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட சஜஷன் வந்து நீங்கள் ஏர் ஃப்ரையர் வாங்கும்போது டச் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரியே வாங்குங்க. இந்த நாப் இருக்கிறது இல்லாமல் டச் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரியே நீங்கள் வாங்குங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் அண்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். இதில் நீங்கள் டச் பண்ணிங்கனாக்க இதில் வந்து ஸ்டார்ட் இருக்கும். இதுதான் வந்து மோடு. நீங்கள் வந்து எந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டான மோடு. இது வந்து ஒரு குவிக் மோடு ஆக்சுவலி. இப்போ நம்ம டேரெக்டாக பீஸா பண்ணுறோம், இல்லை ஃப்ரைஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு கப் கேக் பண்ணுறோன்னா டேரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிடலாம். இது வந்து டைமர் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டுமே சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோடு சூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இது வந்து அப் டு 20 இந்த சிக்கன் லெக் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து 200 டிகிரி வரைக்கும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 200 வரைக்கும் நம்ம இதில் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே அப் அதாவது 200க்கு மேலே நீங்கள் டெம்பரேச்சர் வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மோடை சூஸ் பண்ணி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அதுக்கு கம்மியாக வேணும்னா இந்த மோடை சூஸ் பண்ணி நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் டெம்பரேச்சர். அதே மாதிரி தான் டைமும். ஸோ இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி டச் ஸ்க்ரீனில் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஸோ டைம் இங்கே தெரியும். அதே மாதிரி டெம்பரேச்சரை சூஸ் பண்ணோன்னே டெம்பரேச்சரும் உங்களுக்கு அடுத்தது வரும். ஸோ 200 இதுதான் வந்து இருக்கிற ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இதுதான் என்னோட பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நான்ஸ்டிக் பேஸ்கெட்டு. நீங்கள் இதை ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை திரும்பி வாஷ் பண்ணி நம்ம வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேஸ்கெட் தான் இது. வந்து நல்ல சைஸ், பெரிய சைஸாக இருக்கிறதுனால நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற பேக்கிங் டின்ஸு எல்லாமே நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆக்சசரிஸ் காமிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஏர் ஃப்ரையரை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ. ஸோ இன்னும் வந்து நீங்கள் ஏர் ஃப்ரையர் வந்து என்னோட சஜஷன், வேறு என்ன ஏர் ஃப்ரையர் வாங்கலாம், இந்தியாவில் இன்னும் என்ன பெஸ்ட்டாக ஏர் ஃப்ரையர் இருக்குது, இங்கே வந்து என்ன வாங்கலாம், ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் வந்து நீங்கள் ஏர் ஃப்ரையர் வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா ஃபிலிப்ஸ் இஸ் வெரி குட் பிராண்ட். நான் எல்லாருமே நிறைய பேர் என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து ஃபிலிப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹேவெல்ஸ் ப்ரொஃபைல் கிராண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அது கூட வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப நல்ல பிராண்டு. ரொம்பவே வந்து ஃபங்க்ஷன்ஸும் அதில் வந்து இதே மாதிரி டச் ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட் வந்து இன்னொன்று சொல்லணுன்னாக்க ரேப்பிட் ஏர் ஃப்ரையர்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு ரேப்பிட் ஏர் ஃப்ரையர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணணும். நம்ம ஏர் ஃப்ரையர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேப்பிட் ஏர் ஃப்ரையரா, இல்லை வந்து நம்ம வந்து சிலது வந்து நீங்கள் மேனுவலாக வந்து ஷட் ஆஃப் கொடுக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஆட்டோ ஷட் ஆஃப் இருக்கிற
ஏர் ஃப்ரையர்ஸாக நீங்கள் வாங்குறது நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து ஏர் ஃப்ரையர் நம்ம வாங்குகிறோம் அண்ட் பெஸ்ட் ஏர் ஃப்ரையர்ஸ். அண்ட் இஃப் யூ ஆர் துபாய் பேஸ்டாக இருந்தீங்கன்னா, துபாயில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, NUTRICOOK வந்து இஸ் அ வெரி குட் பிராண்ட். NUTRICOOK வந்து எப்படின்னா அவன் மாதிரி இருக்கும், இப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ட்ரே வந்து ஒவ்வொரு ட்ரேவாக நீங்கள் வந்து வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ NUTRICOOK வந்து இஸ் பெஸ்ட் பிராண்ட் இன் இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் இன் துபாய். அப்புறம் வந்து KENWOOD வந்து ஒரு நல்ல பிராண்ட். வந்து நீங்கள் வந்து மலேசியா இல்லை சிங்கப்பூர் அந்த மாதிரி பேஸாக இருந்தீங்கன்னா KENWOOD வந்து ஒரு ரொம்ப நல்ல பிராண்ட். ஏன்னா சர்வீஸ் சென்டர்ஸும் இருக்குது, ஈஸியாக நம்ம வந்து ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் KENWOOD வந்து அதுவும் ஒரு நல்ல பிராண்ட். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஃபேவரட்டான பிராண்ட்ஸ் இது. ஸோ TEFAL வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்ததுனால நான் அதையே வச்சுட்டு நான் அதையே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்ன மாதிரி என்ன ஏர் ஃப்ரையர் வாங்கலாம் அப்படிங்கிற என்னோட சஜஷன். இப்போ வந்து நம்ம ஏர் ஃப்ரையரோட ஆக்சசரிஸ் கேட்டுருவோம். நான் ஏர் ஃப்ரையர் வாங்கும்போது வெறும் ஏர் ஃப்ரையர் மட்டும்தான் இருந்தது அந்த பாக்ஸில், வேறு எதுவுமே அதுக்கான ஆக்சசரிஸ் கிடையாது. லைக் அந்த பேஸ்கெட்டு, அந்த ஏர் ஃப்ரையர் அது மட்டும்தான் இருந்தது, வேறு ஆக்சசரிஸ் எதுவுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிலிக்கான் வந்து கப் கேக் பண்ணுற மோல்டு. ஜஸ்ட் நீங்கள் இப்படி பாப்அப் பண்ணிங்கனாலே கப் கேக் வந்துடும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஷீட்லாம் எதுவும் வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் இதே வந்து நம்ம பேட்டர் போட்டுட்டு நம்ம டக்குன்னு ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சு எடுக்கிற மாதிரியான ஒரு சிலிக்கான் மோல்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த கிரில் அதுவும் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு பேக்கேஜ் மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். கப் கேக் அண்ட் கிரில், இந்த பிரெட் டோஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு அந்த டாங் பிடிச்சி எடுக்கிற டாங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மேட், சிலிக்கான் மேட்டு, இதெல்லாம் வந்து ஒரு டுகெதராக வந்து இருந்தது ஆக்சசரிஸ் அமேசானில். ஸோ இதெல்லாம் ஓவராலாக வந்து சேர்த்தாப்பில் இருந்தது. ஸோ அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம நார்மலாக பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற டின் தான். இது குட்டியாக இருக்கிறதுனால இதையும் நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஏர் ஃப்ரையரோட ஆக்சசரிஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஷீட், அதாவது பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் போட்டு அதுக்கு மேலே வச்சு ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஃப்ரையரோட பேஸ்கெட் வந்து சீக்கிரமாக ரொம்ப அழுக்காகாது. நம்ம வந்து ஜஸ்ட் அதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு இதை த்ரோ பண்ணிடலாம், யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸி டு மெயின்டைன் ஏர் ஃப்ரையர். அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸ், பார்ச்மெண்ட் பேப்பர்ஸும் நமக்கு வந்து கடையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஏர் ஃப்ரையரோட ஆக்சசரிஸ். ஏர் ஃப்ரையர் ஃப்ரை பண்ணுறதுக்கு 0 ஆயிலே தேவை கிடையாது ஏர் ஃப்ரையரில் நம்ம யூஸ் பண்ணும்போது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே கிடைக்கும். சில பேருக்கு வந்து அந்த ஷைன் வேணும், இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து அந்த டேஸ்ட்டு கூட இந்த ஆயிலோட டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்சர் உங்களுக்கு கொண்டு வரணும்னா நான் வந்து இது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது பார்ட்டிக்கு ஒரு கட்லெட் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக அந்த கிறிஸ்பியோடு இருக்கணும்னா நம்ம வந்து இதில் ஸ்ப்ரே பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே கூட கிடைக்குது. இது வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, ரோஸ்டிங் ஸ்ப்ரே. ஸோ இது கூட கிடைக்குது. பட் வந்து இதில் இருக்கிறது என்ன ஆயில்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து என்னன்னாக்கா இதில் வந்து கோகோனட் ஆயில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இதில் வந்து கோகோனட் ஆயில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறது நல்லது, ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. சும்மா ஒரு பம்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்க நல்லா மொறுன்னு வரும் எது வந்தாலும். ஸோ இதுதான் வந்து என்கிட்ட இருக்கிற ஏர் ஃப்ரையருக்கு யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ். ஸோ இவ்வளோ தான். ஸோ நம்ம இப்போ வந்து ஏர் ஃப்ரையர் க்ளீனிங் பார்த்துடலாம். ஏர் ஃப்ரையர் வந்து க்ளீனிங் வந்து நம்ம வந்து ரொம்ப பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணுற மாதிரியான ஒரு இது இருக்காது. நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ரஷ், ஒரு டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி நார்மலாக வந்து ஏதோ ஒரு சோப்போ டிஷ்வாஷ் லிக்விடோ டிப் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் தேய்ச்சிங்கனாலே அந்த காயில் இருக்கிற ஆயில் க்ரீஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு க்ளீனான துணி போட்டு நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா வந்து இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப க்ரீஸியாக இருந்ததுன்னா நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ஹாட் வாட்டர் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற க்ரீஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஒரு டிஷ்வாஷ் லிக்விட் போட்டு அதை நம்ம ஈஸி டு க்ளீன் வந்து எப்போதுமே வந்து நீங்கள் இந்த பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம எவ்ரி டைம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நம்ம வந்து நார்மலாக ஃபுல்லாகவே எல்லாமே டீப் க்ளீன் பண்ணிட்டோம்னாக்க ரொம்ப க்ரீஸ் வந்து சேராது. அதனால் எப்போதுமே உடனே அதை க்ளீன் பண்ணி அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வச்சிடுறது நல்லது. ஸோ வந்து நம்ம க்ளீனிங்கும் நம்ம பார்த்துட்டோம்.
அதுக்கப்புறமா வந்து ஏர் ஃப்ரையரில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நம்ம ரெகுலராக குக்கிங்கில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் நம்ம குக் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு வெண்டைக்காய் வந்து நம்ம வந்து சிப்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கப்புறமா ஒரு பாகக்காய் சிப்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு வெண்டைக்காயை வந்து ஒரு பொரியல் பண்ணுறது, அது மாதிரி நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணுறது, ரோஸ்ட் பண்ணுறது நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் பண்ண முடியும். நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அந்த டைமிங், அதாவது டெம்பரேச்சரும் அது எவ்வளோ நேரம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு தேவைப்படும், இது ரெண்டு மட்டும் அதோட நாலேஜ் மட்டும் நமக்கு இருந்ததுன்னா நம்ம எல்லாமே வந்து ஏர் ஃப்ரையரில் நம்ம வந்து பண்ணலாம். ஒரு ஆனியன் ரோஸ்ட் இருக்குல்ல, ரோஸ்டட் ஆனியன்ஸ், அதுக்கெல்லாம் எவ்வளோ எண்ணெய் தேவைப்படும், ஆனால் எண்ணெயே இல்லாமல் நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் நம்ம பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையர் வச்சுருந்தீங்க, இல்லை எப்படி யூஸ் பண்ணுறது, எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படிங்கிற நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் வந்து என்னோடய ப்ளாகில் வந்து ஃபுல்லாகவே எந்தெந்த ரெசிபிக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படும் அண்ட் வந்து எவ்வளோ டைமிங் தேவைப்படும் அது ரெண்டையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு டைம் சார்ட்டே ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக் பஃபாக இருக்கட்டும், பசங்க ஸ்கூல்லேருந்து வராங்க, அவங்களுக்கு ரொம்ப ஆயில் இல்லாமல் ஏதோ ஒரு நம்ம ஒன்று ஸ்நாக்ஸ், நல்ல ஸ்நாக்ஸாக ஒரு வேர்க்கடலையை வறுக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து ஹெல்த்தியாகவே நம்ம வந்து பசங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். சில டிஷ்ஷஸ்லாம் நம்ம ஏர் ஃப்ரையரில் பண்ணது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு எக்கு பாயில் பண்ணுறது, ஒரு வத்தல் வடாம் கூட பொரிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம ஏர் ஃப்ரையரில் பண்ண முடியும். நீங்கள் என்னென்ன ரெசிபி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பானிபூரி வந்து நீங்கள் நம்ம அவ்வளோ ஆயிலில் நம்ம பொரிப்போம், பட் வந்து ஒரு பானிபூரி கூட நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக. எல்லா வகையான சிப்ஸு, ஈவன் வந்து பேக்கிங் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கப் கேக்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டு தான் நம்ம பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஓவனில் வச்சு அதை வந்து நம்ம பண்ணிக்கலாமல் ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து பண்ணிக்கும் போது நம்ம வந்து ஏர் ஃப்ரையர்லேயே நம்ம வந்து பண்ணிடலாம். அவனில் வச்சு நம்ம பண்ணும் போது எப்படி ஒரு டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்குமோ அதே மாதிரியான டெக்ஸ்சர் வந்து நம்ம வந்து ஏர் ஃப்ரையர்லேயும் நமக்கு கிடைக்கும். வெரி சிம்பிள் தான். நான் வந்து இந்த டெம்பரேச்சர் அண்ட் டைமிங் அதோட நாலேஜ் நமக்கு இருந்துட்டாலே போகிறோம். ஏர் ஃப்ரையரில் நம்ம எல்லாமே பண்ணிடலாம். ஃபுல் குக்கிங்கும் நம்ம ஏர் ஃப்ரையரில் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டியில் வந்து இந்த பன்னீர் தீக்கா, இந்த கட்லெட், இதெல்லாம் வந்து நிறைய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நம்ம பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றையாக நம்ம வச்சு ஒரு கட்லெட்லாம் போட்டு பொரிச்சு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி பீஸா, இந்த மாதிரி பன்னீர் தீக்கா, எல்லா கட்லெட், எல்லா டிக்கீஸ் எல்லாமே வந்து அப்படியே அழகாக நம்ம வந்து இந்த ட்ரேயில் அடுக்கி வச்சிட்டோன்னா அட் அ டைமில் வந்து ஒரு 10 கட்லெட் போல் நம்மளால் இது பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஏர் ஃப்ரையரில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி. உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக ஏதாவது ரெசிபி வேணும், இந்த ரெசிபி செஞ்சு காட்டுங்க ஏர் ஃப்ரையரில் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த பர்டிகுலர் ரெசிபியை நான் செஞ்சு காமிக்கிறேன். இதை தவிர எல்லா ரெசிபியோட லிங்க், நிறைய ஏர் ஃப்ரையர் ரெசிபிஸோட லிங்க் வந்து நான் பிளாகில் வந்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from பிரேமலதா அரவிந்தன். Bye.